கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வரக்கூடிய சூழலில் வெப்பத்திலிருந்து தணிக்க நீச்சல் குளத்தில் திருச்செந்தூர் கோவில் யானையானது குளித்து மகிழ்கிறது. நீச்சல் குளத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மகிழ்ச்சியாக குளித்து மகிழ்ந்த தெய்வானை யானை. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். தற்போது நீச்சல் குளத்தில் தெய்வானை யானையானது குளித்து மகிழ்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. கூடுதல் விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக புகழ்பெற்றது திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும். இந்த கோவிலில் தெய்வானை என்ற பெயருடைய 27 வயது பெண் யானை ஒன்று உள்ளது. கோவிலுக்கு வரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த யானைக்கு பழங்கள் போன்ற உணவுகளை வழங்கி ஆசீர்வாதம் பெற்று செல்வார்கள். மேலும் காலை மாலை 2 வேளைகளிலும் கோவிலை சுற்றி வலம் வருவதுடன் முக்கிய விழா நாட்களில் ரத வீதிகளில் உலா வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த யானைக்கு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு அது கட்டப்பட்ட இடத்தில் வைத்து ஓஸ் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து குளிக்க வைத்து வந்தனர். தற்போது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கோவில் சரவண பொய்கை அருகே ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் தனியாக நீச்சல் குளம் தொட்டி ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது கோடை காலம் என்பதால் யானை தெய்வானை வெப்ப அலைகளால் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த நீச்சல் தொட்டியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக குளிப்பதற்கு விடுகின்றனர். யானை தெய்வானை இந்த நீச்சல் தொட்டியில் ஆனந்த குளியல் விடுவதுடன் உற்சாகத்தில் தும்பிக்கையால் தண்ணீரை பீச்சி அடித்தும் யானையை பராமரித்து வரும் பாகன்களுடன் ஓடி பிடித்து விளையாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஆனந்த குளிருக்கு வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.